பனையேறும் தொழிலாளர்கள் மீது ஃபார்மாலிட்டிக்காக விசக்கல் வழக்கு போடும் கிருஷ்ணகிரி காவல்துறை. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள வாலிப்பட்டி கிராமத்தை சார்ந்த பனையேறி திரு இளவரசு என்பவரை பனைமரத்தில் இருந்து விசக்கல் இறக்கியதாக மிரட்டி அவரை ரிமாண்ட் செய்ய ஏதுவாக அவரது தொழில் பாதிக்கும் நோக்கில் மத்தூர் காவல் நிலைய அலுவலர்கள் இளவரசு மீது போலி விசக்கல் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதனால் இந்த வருடத்திற்கான அவரது பனை தொழில் பாதிக்கப்பட்டு பொருளாதார நெருக்கடிக்கும் அவரது குடும்பம் மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி உள்ளனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சீனிவாசனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. நாங்கள் வாலிப்பட்டிலேருந்து பேசுகிறோங்க. எங்கள் வீட்டுக்கார் பேர் இளவரசு, என் பேர் மணிநகர். நாங்கள் ஓமத்தங்காய் போட்டு கல்லு விற்பனை பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்கள் மேலே பொய்யான கேஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் பேப்பரில் வந்ததுனால தான் இது எங்களுக்கு நியூஸே தெரியும். அவங்க மத்தூர் ஸ்டேஷன் பேர் வந்து கையெழுத்து போடுறா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஜாமீனில் வெளியே வந்துடலாம், பெயில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டி தான் அவங்க கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கினால தான் அவர் போட்ட பின்னால அவர் படித்து பார்த்துட்டு கேட்டாங்க, ஏன் சார் நீங்கள் விசக்கல் போடுறீங்க, தெளிவு தான் இறக்கணும்னு சொன்ன பின்னால இல்லை நீ சும்மா இது ஒரு கால்மணி தான் போடுறேன், நீ போடுற கையெழுத்துன்னு சொன்னாங்க. அவர் போட்ட பின்னால சரி நீ உங்கள் வீட்டுக்காரி கூப்பிட்டு ஒரு கையெழுத்து போட சொல்லினாங்க. நானும் கையெழுத்து போட்டு வந்துட்டேன். எனக்கும் தெரியல, இது பேப்பரில் நேற்று காலையில் 8 மணிக்கு வெளிப்படுத்துறதுனால தான் எங்களுக்கு தெரியும். வெளிப்படுத்துறதுனால நாங்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சதுனால நாங்கள் கேட்டாக்க இல்லை அவங்க நான் கேஸ் அப்படி தான் வரும் அப்படின்ட்டு எங்களுக்கே மிரட்டுறாங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை